வணக்கம் மக்களே! இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. நேத்தும் இதே மாரியான ஒரு ரேஞ்ச்ல தான் நிஃப்டி 50 சுத்திட்டு இருந்தது. ஆனா, எண்ட் ஆஃப் த டேல ஒரு 70, 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ரெக்கவர் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு, வெறும் 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அதே மாரி 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் ஏற்படுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இன்னைக்கும் வைடா நம்ம மார்க்கெட்ட புடிச்சு அடிச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வைடாவே நம்ம மார்க்கெட்ல ஏற்படாம இருக்கு. அதில குறிப்பா ஆட்டோ செக்டார் பங்குகள் இன்னைக்கு டேல ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி ஐடி செக்டார் பார்க்கும்போது இன்னைக்கு டேல சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா டிசிஎஸ் ஒரு 1.25% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. விப்ரோ இன்னைக்கு டேலயும் வந்து ஒரு சரியான சரிவு கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது HCL டெக் இன்னைக்கு டேல நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், டெக் மகேந்திரா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், இன்ஃபோசிஸ் பார்க்கும்போதும் இப்ப வரைக்கும் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐடி பங்குகள் இன்னைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 கீழ விழுவதற்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு நண்பர்கள் வேற சில பங்குகள் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டே நம்ம போயிரலாம். இல்ல கடைசியா பேசுவோம் அப்படின்னு நெனச்சா நான் வந்து டக்குன்னு மறந்துடுறேன். இதுல முதலாவது பங்கா நம்ம பார்த்தோம்னா, அ கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து வந்து சரிவுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல. நீங்க டிஎல்எஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சரிவுல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்து பீக்ல இருந்து ஒரு 50% கிட்ட ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரியல் எஸ்டேட் திரும்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து நான் கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு அவசரப்படுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்ல எங்கேயும் இல்ல. ஸோ டிஎல்எஃப் அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ டிஎல்எஃப் அந்த கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் வந்து நமக்கு கரெக்ஷன் ஏற்படணும். ஸோ ஒரு டைம்ல ரூ. 400 கிட்ட நமக்கு டிஎல்எஃப்லலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இது திரும்ப வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வேல்யூவேஷன் கரெக்ஷன் இந்த இடத்துல நடக்கணும். ரியல் எஸ்டேட் சந்தை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இத எதுவும் பார்க்காம ஸ்டாக் மேல இருந்து ஒரு 50% கரெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம டெஃபினட்டா வந்து முதலீடு பண்ண முடியாது. ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ளேஷன் கசகசன்னு ஏத்திட்டு தான் இருக்கானுங்க. இவனுங்க பாட்டுக்கு கொள்ள ரேட் வந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சு வித்துட்டு இருந்தா ஒன்லி லக்ஸரி ஐட்டம் மட்டும் தான் விக்குமே தவிர, மற்ற மிட் ரேஞ்ச்ல விற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வீடு விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இதனால சேல்ஸ் பாதிக்கப்படுமோங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருப்போம். அதனால இத பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதுதான் ஒரே பதில். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாய் சில்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. கலா மந்திர். ஸோ இந்த ஸ்டாக் பத்தியெல்லாம் எனக்கு பெருசா வந்து தெரியாது. ஸோ இந்த சின்ன கம்பெனி இப்போ இது ஒரு ஸ்மால் கேப் பங்கு. இந்த பங்க நம்ம எதுக்கு ரஷ் பண்ணி இத பார்க்கணும் அப்படின்ட்டு தெரியல. பட் ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்கிறனால இந்த ஸ்டாக்க நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து இதோட ரிசல்ட் வந்தது. நேத்தே டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். பட் மறந்துட்டேன். இந்த காலாண்டுல ஒரு மாடரேட்டான ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ராஃபிட்ட தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது லைட்டா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஓரளவு ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் ஸ்டில் அப்படியே இருக்கு. பட் இந்த கடைகள்லாம் பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. கண்ணுலயும் வந்து பார்த்ததில்ல இந்த கடைகள பத்தியெல்லாம். ஸோ அதனால இந்த பங்குலலாம் எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு புரிதல் இல்ல. ஸோ புரிதல் இல்லாம இந்த இடத்துல என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி சின்ன பங்குகள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி நல்ல நல்ல பங்குகள் நமக்கு நல்ல ஒரு லார்ஜ் கேப் பங்கே நமக்கு நல்ல இடத்துல வந்து இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கக்கூடிய இடத்துல. அது பக்கம் நம்ம கவனத்த வந்து செலுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்காக நான் உங்கள செலுத்தணும்னு சொல்லல. உங்களுக்கு இந்த பங்க பற்றியான புரிதல் இருந்ததுன்னா, தாராளமா நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த பங்க பற்றி சுத்தமா புரிதல் இல்ல. ஸோ இந்த நிலைமையில பங்கு கரெக்ட் ஆகுது, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் முடிவு டெஃபினட்டா எடுக்க மாட்டேன். ஸோ இவங்க இந்த துணிக்கடை, சாரி இதுதான் வந்து பிசினஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா நமக்கு இல்ல. ஸோ அதனால இத பற்றி நான் வந்து பெருசா உட்காந்து ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்க சைடு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சதுன்னா, நீங்க தாராளமா இத ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜோதி லேப் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் டெலகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜோதி லேப்ப செக் பண்ணுங்க அப்டின்ட்டு. ஜோதி லேப் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து குடுத்துட்டு இருக்கு. 249 நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி லேப்ப
ஃபோக்கஸ் பண்ண ஒரு இடம். பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு சரிவு ஏற்படுதான்ட்டு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி லேப்ல ஏற்பட்டுட்டுருக்கு. பட் இந்த மாரி இடத்துலலாம் நான் எங்கேயுமே வந்து சிப்பே வந்து பண்ணல. ஸோ சிப்ப வந்து இந்த இடத்துலலாம் நம்ம பண்ணணும்னா, ரிட்டர்னே நம்மளால பார்க்க முடியாது. அடிச்சு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கணிசமா வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்தீங்கன்னா, நம்ம குவான்டிட்டிய ஆட் பண்ண வேண்டிய ஒரு பங்கா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து ஐடிசி மாரியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஹெச்யூஎல் மாரியும் வந்து பார்க்க முடியாது. ஸோ இது நல்ல ஒரு சரியான ஒரு இடம். ஒவ்வொரு லெவலா தான் நம்ம இத ஆட் பண்ணணும். இது அந்த மாரியான ஒரு பங்கு. ஸோ பங்க பொறுத்து ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நமக்கு மாறுபடும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி லேபா வந்து இருக்கு. ஸோ இந்த காலாண்டு ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாடரேட் பெர்ஃபார்மன்ஸ் தான் எஃப்எம்சிஜி பங்குகள்ல இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. பட் ஒண்ணே ஒண்ணு நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இறங்கும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எது நல்ல லோ அப்படிங்கிறது நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு லாஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அதுதான் அதோட கடைசி லோவா கூட வந்து இருக்கலாம். இந்த மாரி நெறைய அனுபவம் நடந்திருக்கு. ஸோ சிலது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அதுக்கப்புறமும் ஒரு டவுன்ஃபால் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு தான் அதுக்கு ஏற்ற மாரி நம்ம பண்ணணும். ஸோ இறங்குற பங்க நெனச்சு நம்ம பயந்துட்டு இருக்காம, ஸோ இறங்குற பங்குல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய தான் நம்ம பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து. இது ஜோதி லேப்ல என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இத நான் சொல்லல. ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஸோ உங்களோட டிசிஷன் என்னமோ அத வந்து பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கனோ, அத இந்த இடத்துல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போயிருவோம். ஸோ என் நண்பர்கள் கேட்ட பங்குகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தரா திரும்ப ஏதாச்சும் வந்ததுன்னா, நம்ம அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்டேட்குள்ள நம்ம போவோம். இதில ஆட்நாக் கிட்ட வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா, ஒரு $2.5 பில்லியன் மதிப்பிலான எல்என்ஜி டீல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் வந்து இருக்க போகுது. ஸோ 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, HPCLக்கு தங்கு தடையின்றி எல்என்ஜி பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆயிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இது உள்நாட்டு எரிவாயு தேவைய உறுதி செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஏதாச்சும் ஷார்ட்டேஜ் நடந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம மாரி நாடுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அத உறுதி செஞ்சு வச்சுட்டுருக்கோம். இது HPCL பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இன்னைக்கு டேல HPCL செல் ஆஃப் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. HPCL மட்டும் இல்ல, பல பங்குகளும் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதில அடிஷனலா இந்த HPCL பார்த்தீங்கன்னா, ஸோ OMC கம்பெனிஸ்லயே அதிகமா வாலடைல் இருக்கக்கூடிய பங்கு. ஏறுனாலும் அதிகமா ஏறும், இறங்குனாலும் அதிகமா இறங்கக்கூடிய ஒரு பங்கு தான். 3 OMCயும் வந்து என்கிட்ட இருக்கு. தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் தான் இந்த OMC பங்குகள். அடுத்தது இந்துஸ்தான் ஜிங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்துஸ்தான் ஜிங்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸா இந்த காலாண்டுல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பெட்டரான ஒரு காலாண்டா கிட்டத்தட்ட 13 குவார்ட்டர் ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது, இந்த காலாண்டு தான் ஒரு சிறப்பான ஒரு காலாண்டா இந்துஸ்தான் ஜிங்க்குக்கு அமைஞ்சிருக்கு. 3,879 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுல 44% ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, சில்வர்ல இருந்து வந்திருக்கிறதாவும் அப்டேட் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சில்வர் பெரிய அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன வந்து இந்த காலாண்டு ரிசல்ட்ல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் ஏறிட்டு வந்துட்டு இருப்பத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதில நல்ல அதன் காரணமா பங்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ தூரம்னு பாருங்க. லாஸ்ட்டு நவம்பர்ல இருந்தே ஒரு ரூ. 450 கிட்ட இருந்தது. இப்ப அரவுண்ட் ஒரு ரூ. 650 ரூ. 700 கிட்ட வந்து போயிருச்சு. விரைவில் டபுளே ஆயிரும் போல. அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓலா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு டேல ஓலா கிட்டத்தட்ட 7.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசனா என்ன இவங்க சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனத்தோட சிஎஃப்ஓ ஹரிஷ் பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் ஓலா பங்கு விழுவதற்கான ரீசன் சொல்றாங்க. பட் இது மட்டும் ரீசன் இல்ல. இப்ப இந்த சிஎஃப்ஓவ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணும் விதத்துல ஸோ ஆல்ரெடி வந்து பூர்வங்கரா, தீபக் ஃபெர்டிலைசர், டாடா ஆட்டோகாம் போன்ற நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஒரு அதிகாரியை கொண்டு வந்து சிஎஃப்ஓவா இப்போ ஓலா எலக்ட்ரிக் நியமனம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஓலா எலக்ட்ரிக்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலியா நான் பார்ப்பது என்னன்னா, ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து புது மாடல லான்ச் பண்ணல. நான் வந்து லான்ச் பண்றேன் அப்படின்ட்டு 6, 7 மாசத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து குடுத்தாங்க. ஸோ சொன்ன டைம்க்கு இவங்க லான்ச் பண்ணல. அது டிலே ஆயிட்டிருக்கு. ஸோ அதன் காரணமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல்ஸோட விற்பனை பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து இல்ல. இது மெயின் ரீசனா வந்து நான் பார்க்குறேன். 2வது ஸோ இவங்க அந்த வண்டியெல்லாம் லான்ச் பண்றத விட, ஸோ இந்த பேட்டரி வீட்டுக்கு தேவையான பேட்டரிய லான்ச் பண்றாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, பயனற்ற வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒண்ணு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் அதுக்கு வந்து அதாவது சில ப்ராஜெக்ட் இருக்கும். கமர்ஷியல், கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்கு பேட்டரி சப்ளை பண்ணா கூட ஒரு நியாயம்னு சொல்லலாம். வீட்டுக்கெல்லாம் எவனாச்சும் ஓலா எலக்ட்ரிக் பேட்டரி வாங்கி வைக்க போறானா? யாரும் வாங்க மாட்டாங்க. பட் கம்பெனி அத வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா, பட்டு தான் திருந்துவான்னு இருக்கு. ஸோ திருந்துனான்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ என்னோட கன்சர்ன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஓலால
டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில மாற்றம் நடக்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணி வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து சொல்லுது. என்ன ரீசன்னா, சைனால பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து குடுத்தாங்க. அதெல்லாம் வந்து கட் பண்ண போறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லா கட் பண்ண போறதில்ல. ஒரு அளவு தான் வந்து கட் பண்ண போறாங்க. இதனால கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வண்டிகளோட விலைகளும் ஏறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். விலைவாசி அதாவது அந்த வண்டி எலக்ட்ரிக் வண்டியோட ரேட் ஆல்ரெடி 1,50,000 கிட்ட இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கிலோவாட்ல பேட்டரி வண்டி வாங்குற மாரி இருந்தா, ஸோ நம்ம ரூ. 1,00,000 வண்டி வாங்கலாம். பட் அதில குடுக்கக்கூடிய கிலோவாட் ரொம்ப குறைவா வந்து இருக்கும். ஸோ கிலோவாட் அதிகமா வேணும்னா, கொஞ்சம் காசு அதிகமா வந்து போடும்போது, நமக்கு நல்ல கிலோவாட் பேட்டரி வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட ரேட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஓலா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் எலக்ட்ரிக் செல்ல தான் வந்து இப்போ இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு புரொடெக்ஷன கொண்டு வராங்க, எப்படி சப்ளை பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ அதேமாரி குறைபாடுகளையும் வந்து தீர்க்கணும். இத்தன விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, கண்டிப்பா இத நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். எதா மாற்றம் நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நேத்து டெலகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த வண்டிய தான் கீலி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிய யுகேல 27 எண்டுல வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேண்ட் ரோவரோட காப்பி எத்தன பேர்ரா காப்பி எடுப்பீங்க? நேத்து இந்த ஃபோட்டோவ பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, எரிச்சல் வந்துருச்சு. அத பார்க்கும்போதே, ஏன்டா ஒரு மாடல் நல்லா இருந்ததுன்னா, உடமாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டது. எல்லா கார் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபெண்டர் மாடல வந்து காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சைனாக்காரன் ஒரு மாடலையும் வந்து விடுறதில்ல. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டெலன்டீஸோட ஜீப்ல இருக்கக்கூடிய நிறுவனம், அந்த ஜீப்பு, மெர்சிடிஸ் பென்ஸு, ரோல்ஸ் ராய்ஸ்ன்ட்டு என்ன வண்டி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு காப்பி பண்ணி இவன் பாட்டுக்கு இவன் ஊர்ல வந்து வித்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் குளோபல் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் சைனால ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அத வாங்குறதுக்கு நம்ம இத வாங்கிட்டு போயிரலாமே! நல்லா சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குது அப்டின்ட்டு சைனா கார்ஸ் பக்கம் அவங்க நாட்டு மக்கள் வந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, சைனா நாட்டு நிறுவனங்களோட எலக்ட்ரிக் கார் வந்து டெக்னாலஜி வைஸ்ல பார்க்கும்போது ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. ஜெர்மன் கார் கூட கம்பேர் பண்ணும்போது, மற்ற குளோபல் கார் நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸா வந்து இருக்கு. இதெல்லாம் காரணம் சைனா கார் விக்கிறதுக்கு மற்ற குளோபல் பிளேயர்ஸ் வந்து சறுக்குவதற்கான ஒரு காரணமாவும் இருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர பொறுத்தவரைக்கி 3 முக்கியமான ரீஜன் இருக்கு. அமெரிக்கா வாழ்வா சாவான்ட்டு இழுத்துட்டு கிடக்குது. 2வது சைனால ஹெவி காம்படிஷன். இங்க பிசினஸ் பண்றதே ஒரு பெரிய தலைவலியா தான் டாடா மோட்டாருக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்தது யுகேல வந்து இந்த மாரி இப்போ புது மாடல கொண்டு வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு முயற்சியில இருக்காங்க. ஸோ இப்போ 3 ரீஜன் முக்கியமான 3 ரீஜன்ல நார்த் அமெரிக்கால சேல்ஸ் டிக்ளைன் ஆயாச்சு. சைனால டிக்ளைன் ஆயாச்சு. யுகேல மட்டும் தான் டிக்ளைன் ஆகல. வெறும் 1% தான் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் அங்கேயும் இந்த மாரியான சைனா நிறுவனங்களோட ஆதிக்கம் வந்ததுன்னா, ஸோ ஜேஎல்ஆரோட கஷ்ட காலம் இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஸோ இத எப்படி வந்து ஓவர் கம் பண்றாங்க, அடுத்தடுத்த மாடல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இதெல்லாம் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு தலைவலியான ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு டேல டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் 2% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸ்டில் இந்த டாடா மோட்டார்ஸ்ல நான் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து பார்க்கல. ஸோ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் என் கண்ணுக்கு வந்து தெரியுது. அதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ விரைவில் நம்ம இதெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்த அப்டேட். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட இந்த எம்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த சேஷாத்ரி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து கார்ப்பரேட் லோன் புக்க வந்து குறைக்க போறோம். கரண்ட்டா வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல கார்ப்பரேட் லோன் புக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% வரைக்கும் இருக்கு. ஸோ அத வந்து நாங்க கம்மி பண்ண போறோம். நாங்க எங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, எம்எஸ்எம்இ அண்ட் இந்த ரீட்டெயில தான் வந்து பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்டின்ட்டு கிளியர் கட்டா வந்து சவுத் இந்தியன் பேங்கோட தலைவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காரு. ஆனா ஸோ இது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன் ஏன் அப்டின்னா, ஸோ இந்த கார்ப்பரேட் லோன் குடுக்குறதுலருந்து பெரிய அளவுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கிடைக்கிறது இல்ல. இது ஒரு மெயின் ரீசனா வந்து இருக்கு. அதே சமயத்தில இந்த ரீட்டெயில் லோனுக்கு குடுக்குறது மூலியமா ரீட்டெயில் அண்ட் எம்எஸ்எம்இக்கு குடுக்குறதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் இவங்களுக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா பெட்டரா வந்து மாறும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் குரோத்த வந்து அதிகப்படுத்தணும் அப்டிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதே மாரி மார்ஜினையும் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இந்த முடிவ எடுத்திருக்காங்க. ஆனா ஸோ
இதில இருக்கக்கூடிய தலைவலி என்னன்னா, ரீட்டெயிலுக்கு குடுக்குறதும் சரி, எம்எஸ்எம்இக்கு குடுக்குறதும் சரி, ரொம்ப ரிஸ்க். ஸோ ஒரு பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸோ அந்த பேலன்ஸ் போயி இந்த செக்மெண்ட் ரீட்டெயில் அண்ட் எம்எஸ்எம்இய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுனா இருக்கக்கூடிய விளைவு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ பார்ப்போம். குரோத்த நோக்கி பேங்க் எவ்வளோ வேகமா வந்து திரும்புறாங்களோ, அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப இல்ல தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கோம். எவனுக்கு குரோத் அதிகமா தேவைப்படுது, எவன் அதிகமா குரோவ் ஆயிட்டு இருக்கான். ஸோ அவன் ஆல்ரெடி குரோவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பெட் எடுத்துட்டான்னா பிரச்சனை இல்ல. பட் அவன் நல்லா குரோவ் ஆனதுக்கப்புறம் ஸோ அவன் இன்னும் சில முடிவுகள் எடுப்பான். இன்னும் நம்ம வேகத்த வந்து கூட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நினைக்கும்போதே ஆபத்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்ல தொத்திட்டு வந்துரும். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வங்கிகள வந்து சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏபிஎஃப்ஆர்எல்ல இன்னைக்கு டேல ஒரு பெரிய அளவுக்கு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கை மாறி இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 8% வரைக்கான சரிவு இன்னைக்கு ஏபிஎஃப்ஆர்எல்ல வந்து நடந்திருக்கு. ஸோ ஓன்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎஃப்ஆர்எல்க்கு கீழ தான் வந்து இருக்கு. ஸோ விரைவில் நமக்கு இதில ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம். ஆனா இப்போ வரைக்கும் எதுவும் இல்ல. ஸோ இப்போ வரைக்கும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் வந்து இருக்கு. ஸோ ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனிஸ் பட் எந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத பாருங்க. ஸோ விரைவில் வாய்ப்பு வரலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வராது. இன்னும் வந்து டைம் எடுத்துக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ட்ராக் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு டைம்ல நமக்கு வாய்ப்பு ஏற்பட்டுதுன்னா, மொத ஆளா உங்க கூட வந்து நான் அத ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!